கோட்டி இந்த திரைப்படத்தை ஒரு 2 உதாரணங்களோட அதை எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயத்தை பார்த்தேன். பிரதீப் ஒரு விஷயம் சொன்னார், அதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு கட்ஸோட கிடச்சிச்சு, இதில் இன்னும் கொஞ்சம் அரசியல் பின்னாடி இவங்க எல்லாம் ஒன்றா இருக்காங்களோ அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. ஸ்ட்ரைட்டாக தாவேக்காலையோ இல்லை சார் அவர்கள் பேசுகிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, திமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட சொல்கிறாங்க. அவர் அப்படிதான் நான் பார்த்தது வரல. என்னென்னா காங்கிரஸ் தான் வந்து தாவேக்காக்கு ஆதரவாக 3 நாளாக பேசிகிட்டு இருக்காங்க ஜனநாயகம். எனக்கு இப்போ அரசியலே புரியல, படம் புரியல. காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு விஷயத்தை விளக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரதமருக்கு எதிராக நாங்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறோம், சென்சார் போர்டுக்கு எதிராக இந்த கருத்தை நாங்கள் முன்வைக்கிறோம், இதுக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவங்க அருமையான விளக்கம் சார். திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு தாவேக தலைவர் விஜய் பேசுறாருல, எங்கேயோ இருக்கிற பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களே, எங்க கூட்டணியில் இருக்கீங்களே, முதலமைச்சரை பத்தி பேசுறாரு, கூட்டணியில தானே இருக்கிறீங்க, அந்த திமுக காரங்க கூட்டணி பண்ணி தானே நீங்களாம் எம்பி ஆயிருக்கீங்க, ஏன் உங்களுக்கு வந்து கூட்டணி தர்மத்தில் அது உரைக்கல கேட்கல? அப்ப இந்த கேள்வி வந்து அந்த கேள்வி வரல. அப்ப ஆளாளுக்கு அரசியல் தான் பண்றீங்க. இதுல என்ன அரசியல் ரீதியா மேடைகள்ல விமர்சனம் ஒரு பார்ட்டு. நீங்க இப்ப இந்திரகுமார் உள்ளிட்ட நீங்க எல்லாருமே சொன்னது ஒரு திரைப்படம், அதுக்கான தணிக்கை என்பதுல தணிக்கை தான் இங்க சிக்கல் அப்படிங்கிறது தானே. அது எந்த திரைப்படங்கிறத தாண்டி இந்த பாலிசியா அது தப்புன்னு நாங்க சொல்றோம் சார். அதாவது இப்ப இந்த பிரச்சனைக்கு விஜய் அவர்கள் வாயை திறந்து இதுல அரசியல் அழுத்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டா இந்த பஞ்சாயத்து முடியும். ஆனால் அவர் வாயை திறக்க போகிறது இல்லை. சரி, கட்சியில் இருக்கிறவங்க இப்போது இது, அதாவது இப்போ இந்திரகுமார் கேட்ட ஒரு கேள்வி வந்து ரொம்ப லாஜிக்கல். எங்களை ஏன் இதில் வலிக்கிறீங்க? நாங்களும் பாதிக்கப்பட்டு ஜனநாயகம் படத்துக்கு வந்து படமே கொடுக்கல, எங்களுக்கு காட்சிகள் வந்து போயிருக்கு, உங்களுக்கு மொத்தமாக அடினா எங்களுக்கு ஒரு கண்ணு அடி அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ 2 பேருமே பிஜேபியில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. திமுக வந்து இன்றைக்கி முதல்வர் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு, என்ன சொல்கிறாரு? ஏஜென்சிஸ் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, மத்திய அரசோட கைப்பாவே இந்த இயக்கம் இருக்குன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு சந்தேகத்தை எழுதுறேன். இதே சந்தேகத்தை ஜனநாயக படத்துக்கும் அழுத்தம் இருக்குன்னும் போது நான் புரிஞ்சுக்கிறேன். நான் பிடிஓட ஆஷா அவர்கள் நீதியரசர் சொன்ன கருத்தை நான் வரவேற்று நான் பேசிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு படமாக பார்க்கணும், அந்த படம் ரிலீஸ் ஆகணும். ஏன்னா அதில் அவர் சொன்ன மாதிரி வியாபாரம் இருக்குது, நிறைய பேர் அதில் பணம் போட்டிருக்காங்க, அப்புறம் ரசிகர்கள் இருக்காங்க. இது படத்தினால ஒன்றும் ஆயிர போகிறது, இது ரிலீஸ் பண்ணுன்றதான் நானும் அதில் பேசுகிறேன். பட் ஆனால் அதுக்குள்ளே வந்து நீங்கள் இன்னமும் பேச ஏன் தயங்குறீங்க? அது ஒரு கேள்வி. இன்னொன்று, இவர் வந்து தேரடி நண்பர் பேசும்போது வந்து கொஞ்சம் அவசரத்தில் ஆவேசத்தில் வழக்கறிஞர்கள்லாம் வந்து கொஞ்சம் இதாக பேசுகிறாரு. இப்போ நான் ஒரு வழக்கறிஞர், ராமசாமி ஒரு வழக்கறிஞர், எங்களுக்குலாம் வந்து ரோப்ஸ் போட்டு போகும்போது அது ரூல்ஸ்களாக இருந்தாலும் வழக்கறிஞர்களோடு தொடர்ச்சியாக பயணிக்கிறாங்க. ஏன்னா எந்த நீதி அரசரையும் சாலிசிட்டர் ஜெனரல் வச்சியோ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வச்சியோ சிடிபிபி எல்லாம் வச்சு மிரட்ட முடியாது. ஏன் இதை நான் சொல்றேன்னா, மக்களுக்கு கடைசியா இருக்கிறது நீதிமன்றம் ஒண்டிதான். சோ நீதிமன்றத்தை வந்து ஒருத்தர் வளைக்கலாம், அது வந்து பொதுவான ஒரு கருத்து. அதாவது தீர்ப்புகளை நாம விமர்சிக்க முடியும், மற்றபடி அதுக்கு நோக்கமோ உள்நோக்கமோ அதெல்லாம் கற்பிக்க முடியாது. அதை நாம எடுக்கிற அந்த இடத்துல இல்லை, அதுக்கான ப்ரெஷர் போட்டு அதை ரிசீவ் பண்ற இடத்துல இல்லை. அதெல்லாம் தாண்டி இப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் நம்ம பேசிட்டு இருக்கோம். நான் வர நீங்க உங்க விளக்கத்தை வச்சுக்கிறேன் ராமசாமி. இதை வந்து ஒரு 2 திரைப்படங்கள், 2மே தமிழ்நாட்டில் பொங்கலுக்கு வர வேண்டிய திரைப்படங்கள், 2லேயும் ஏதோ ஒரு வகையில் அவர் சொல்கிறார், ஒன்று வந்து மொத்தமாக நிறுத்துறீங்க, இன்னொன்று கண்ணை பறிக்கிறீங்க அப்படிங்கிற அளவில் போதுன்னா, இதுக்கு பின்னாடி அரசியலே இல்லைங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இந்தியா முழுக்க எத்தனை திரைப்படங்களுக்கு சிபிஎஃப்சி சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதத்தில், வேறு எங்கேயும் வராத சிக்கல் இந்த 2 திரைப்படத்துக்கு மட்டும் ஏன் வருது? முக்கியமாக ஒரு விஷயம், இது வந்து முதல் படம் கிடையாது சிபிஎஃப்சி ரேட்டிங் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது, இல்லை திரும்பி ரீகால் பண்ணப்பட்டது. இன்னைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 4 படம் ஒரு 5-6 வருஷமா ரேட்டிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிற படங்கள் இருக்கு. வழக்கு இன்னும் பெண்டிங்கா இருக்கிற சூழ்நிலையில இன்னும் ஒரு 4-5 படங்களாவது இருக்கு. சோ அது வந்து இதை வந்து தனியாக ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு தனியா பார்க்கறதுக்கான காரணம் என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய நடிகர், ப்ரொடக்ஷனோட வேல்யூ அதிகமாக இருக்கு, இன்னைக்கு அவர் அரசியலுக்கு வரார் அப்படின்றனால அது ஒரு முக்கிய கருத்தாக தெரிகிறது. இது வந்து பேரே தவறா வச்சிருக்காங்க, ஆனா படத்துல வேற எந்த இஷ்யூவும் இல்ல, பேரு தவறாக இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு படம் 5 வருடங்களாக இன்னும் ரிலீஸ் பண்ணப்படாம இன்னும் தமிழ்நாட்டுல இருக்கு. சோ இந்த மாதிரியும் பல படங்கள் இருக்காங்க. சோ அதனால இஷ்யூ வந்து இது கிடையாது. ஒன்று. இரண்டாவது விஷயம், சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இல்ல, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க இப்ப வந்து பராசக்திக்கு வரும், ஒவ்வொன்றா கேட்டலாம். பராசக்தியிலிருந்து நீக்கப்பட்ட அல்லது மௌனிக்கப்பட்ட காட்சிகள் அப்படிங்கிறதுல அந்த அச்சம் இருக்கிறவரை அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆள்கிறான் என்று பொருள் அப்படின்னு முதலமைச்சராக இருந்த அண்ணா அவர்கள் பேசிய ஒரு உரை. இதை நீக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு இதுல? இது நீக்கப்பட வேண்டியது, இது சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்க வேண்டியது, இது தேசத்துக்கு எதிரானதுன்னு சொல்றது இதுல என்ன இருக்கு இந்த வசனத்துல? எனக்கு சொல்லுங்களேன்.
2 பார்ட்டா எடுத்துப்போம். ஒன்று, இந்திரகுமார் தேரடி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு படத்தை டாக்குமெண்ட்ரியா எடுத்திருந்தாங்க, இது உண்மை சம்பவம், இதை எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா ஒண்ணு. இரண்டாவது, இது ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷன், இது இந்த படத்துக்கு ரெலவென்ட் அப்படின்னு சொல்ற பார்வையிலிருந்து வரும்போது இந்த படத்தை நாடு முழுக்க இல்லாம உலகம் முழுக்க ரிலீஸ் பண்றாங்க. ஒரு மொழியில இல்ல, ஹிந்தியில ரிலீஸ் பண்றாங்க, தமிழ்ல ரிலீஸ் பண்றாங்க, இங்கிலீஷ்ல ரிலீஸ் பண்றாங்க, பல மொழிகளில் வருகிறது. அப்ப நாடு முழுக்க இருக்க பல மக்கள் பார்ப்பாங்க. ரேட்டிங் வந்து ஒவ்வொரு ஊருக்கும், ரீஜனுக்கும், ஷோக்கும், எங்க ஓடிடி வியூவர் இருக்காங்க, செல்போன் சிக்னல் எங்க இருக்கு, அங்க வியூயிங்க்கு அப்படி ரேட்டிங் கிடையாது. யூனிவர்சலா நாடு முழுக்க அட்லீஸ்ட் ஒரே ரேட்டிங். அப்படின்ற போது ஒவ்வொரு ஊர்லயும் யாரு எப்படி பாதிக்கப்படுவார்கள், அதை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அங்க எனக்கு இந்த ஸ்டேட்மென்ட்ல யாருக்கு பாதிப்பு வரும்னு மட்டும் பதில் சொல்லுங்க. ரேட்டிங் ஏஜென்சிக்கு இல்ல ராமசாமி, இந்த ஸ்டேட்மென்ட்ல அண்ணா அவர்களுடைய இந்த ஸ்டேட்மென்ட்ல யாருக்கு எங்கே பாதிப்பு வரும் எனக்கு சொல்லுங்க. அது என்னோட கன்சிடரேஷன் கிடையாதுல்ல, அது என்னோட குவாலிஃபிகேஷன் கிடையாது. அதற்குன்னு தேர்ந்தவர்கள் ஒரு 5 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கு, அவங்களுக்கான ரூல்ஸ் இருக்கு, அவங்களுக்கான சப்ஜெக்ட் இருக்கு. நான் அதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படினா நான் அதை பார்க்கலாம். அதுக்கான குவாலிஃபிகேஷனே எனக்கு கிடையாது. அந்த பயம் இருக்கின்ற வரை யாருக்கு இருக்கு, அவங்களுக்கு அந்த எக்ஸ்பர்ட்டீஸ் இருக்கோ, அவங்க அதை பார்த்து நிர்ணயம் செய்ய முடியும். அது நம்ம அதை கேள்வி கேட்கறது பல இருக்கு. ராமசாமி, நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஒரு வியூவரா, ஒரு வழக்கறிஞரா, இந்த தேசத்தின் மீது நீங்க எப்போதுமே சொல்லக்கூடியது பாரத மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் இந்த இவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அக்கறையின் பார்ப்பட்ட ஒருத்தராகவே நான் கேட்கிறேன், இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்க பார்வையை சொல்லுங்களேன். இல்ல, இதுல நான் என்னோட பர்சனல் பார்வை, சட்டம் சார்ந்த பார்வையாக நான் 2 பார்வையாக சொல்றேன். சொல்லுங்க. எனக்கு there should be no censorship in anything. அதுதான் என்னோட இது. fundamental right of expression is absolute அப்படின்றது என்னோட பர்சனல் பார்வை. யாருமே எதுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதை ரிசீவ் பண்றவங்களோட டியூட்டி, அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது என்னோட பர்சனல் பார்வை. ஆனா சட்டம் சார்ந்து ஒரு தேவை இருக்கிறது, அதனால நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல அதற்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இருக்கு. அதை தாண்டி அந்தந்த ரூல்ஸ்லயும் அந்தந்த ஸ்டாட்யூட்லயும் அதற்கான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. சோ இந்த ஸ்டாட்யூட்ல அதற்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆப்ஜெக்ட்ஸ் கிளாஸ்ல ஆக்ட்ல எதற்கான பர்பஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அத மக்கள் எப்படி பர்சீவ் பண்ணுவாங்க, அதற்கான ரிஸ்க் ஃபேக்டர் என்ன இருக்கு, அத நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு. அப்ப அதற்கான டியூட்டி அவங்க பார்க்கறாங்க அப்படின்ற அந்த பார்வை. சோ அந்த சட்டத்தின் பார்வையாக அது பார்க்கும்போது அது சரியாக தான் தெரியும். மற்ற வசனங்களை கூட நான் சொல்றேன் சார், மொழி சார்ந்து இந்தி சார்ந்து சொல்றதுல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்க, இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப மாற்றணும், அல்லது இதுதான் டெக்னிக்கலியா சரியா இருக்குங்கிறதுல கூட நான் டிஸ்பியூட்டுக்கே போல. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றேன். இங்கே முதலமைச்சராக இருந்த ஒருவர், நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்த ஒருவர், இங்கே உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய ஃபவுண்டர், அதிமுக அவர் பேர்ல இருக்கு, ஃபவுண்டர்ல அவருடைய பேர்ல இருக்கக்கூடிய கட்சி எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய அவர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொல்லக்கூடியதை எப்படி ஜஸ்டிஃபை பண்றது மட்டும் தான் நான் புரிஞ்சுக்க விரும்புறேன், வேற ஒண்ணுமே கேட்கல. அதுதான் நான் அதை தனியாக பார்க்க முடியாதுல, நான் கான்டெக்ஸ்டுவலா பார்க்கணும். அந்த படத்துல எங்க இருக்கு, எந்த சீன், எதுக்கு, என்ன கான்டெக்ஸ்ட்ல வேணா வச்சுக்கோங்க, என்ன கான்டெக்ஸ்ட் ராமசாமி, என்ன கான்டெக்ஸ்ட் வேணா வச்சுப்போம், என்ன கான்டெக்ஸ்ட்ல கூட இந்த ஸ்டேட்மெண்ட் அந்த அச்சம் இருக்கிற வரை அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆள்கிறான் என்று பொருள் அப்படிங்கிற அண்ணா அவர்களுடைய பிரபலமான இந்த வசனத்திற்கு எந்த கான்டெக்ஸ்ட்ல வேணா பொருத்தி பாருங்க, யாருக்கு எங்கே அச்சம் வரும், எங்கே பிரச்சனை வரும், எங்கே சிக்கல் வரும். அது நான் இப்போ யோசிச்சு ஒரு விஷயம் சொன்னேன்னா கூட அது தவறாக தெரியும். ஏன்னா ஒரு ஆக்டுக்கு அப்புறமா இன்னொருத்தர் வயலண்டா இருப்பாங்க, ஒரு ஆக்டுக்கு அப்புறமா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறமா ஒருத்தர் இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஏன் நான் இத சொல்றேன்னா அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி இந்த வசனங்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கும் போது இதுல ஒரு அரசியல் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விதான் அடிப்படையில் வரும்.